இந்த தொகுப்பு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய குழப்பத்தை தீர்க்கக்கூடியது. நிறைய பேர் இதுல பிரச்சனைகள்ல கூட இருக்காங்க. நம்ம சரியான பாதையில போறோமா இல்லையா அப்படின்னு அந்த குழப்பத்திலே இருப்பவர்களுக்கான பதிவு. அதனால முழுமையா பாருங்க. கட்டாயமா உங்களுக்கு ஒரு தெளிவானது பிறக்க வேண்டும்னு எல்லாம் அல்ல அந்த ஈசனை வேண்டிக் கொண்டு குரு அருளோடும் திருவருளோடும் இந்த தொகுப்பை ஆரம்பிக்கின்றோம். என்ன அப்படிப்பட்ட குழப்பம் அப்படின்னா, சில பேர்த்துக்கு உண்டு. இப்போ நான் தியானம் பண்ணேன், எனக்குள்ள ஒரு ஒளியை பார்த்தாச்சு, அவ்வளோதான், நான் இறைவனை உணர்ந்து விட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது திடீரென்று அனைவருக்குள்ளும் உதித்து விடுகிறது. அது உண்மையாலுமே அது சரியான பாதையில் தான் நாம் செல்கிறோமா அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால தான் நம்ம இப்போ ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்த சொல்ல இருக்கோம். இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, தியானத்தை ஆரம்பிக்கின்றோம் அல்லது யோகத்தை ஆரம்பிக்கின்றோம், ஏதோ ஒரு வழியில இறை தேடலை ஆரம்பிக்கின்றோம். இறைவன் அப்படிங்கிறவர் இருக்கார் அப்படின்னு உறுதியா நம்புறவங்களால மட்டும்தான் இந்த பாதையில செல்ல முடியும். அதுலயும் மாற்று கருத்து கிடையாது. அப்ப நம்ம சரியான தேடல்ல இருக்கணும். ஒரு சிலருக்கு குரு நல்ல முறையில் வாய்க்க பெறுகின்றார். அவரின் வழிகாட்டுதலின்படி தொடர்ந்து செல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நிலையை அவர்களால் அடைய முடிகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்னும் சில பேருக்கு அந்த இறைவனே குருவாக இருந்து வழிகாட்டுகின்றார் அப்படிங்கிறதும் நிதர்சனமான உண்மை. யோக கலாச்சாரங்கள்ல இது உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச விஷயம்தான். யோகத்துல குரு இல்லாம தவறா சில விஷயத்த செஞ்சுட்டோம் அப்படின்னா உடலும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். பக்தி மார்க்கம்னு ஒண்ணு உண்டு. அது ரொம்ப சிறப்பா குறிப்பிடப்படுகின்றது. இறைவன் மீது அலாதியான அன்பை வைப்பது அப்படின்னு சொல்றது. அப்ப அந்த அன்பை வச்சுட்டோம் அப்படின்னா தூய்மையான அன்பு, நம்ம சொல்ற மாதிரி இல்ல நம்ம வீட்டுல இருக்க குழந்தைகள் மேல வைத்திருக்கின்ற அன்பு, அதெல்லாம் இல்ல. அர்ப்பணிப்புடன் எதையும் எதிர்பாராமல் வைக்கின்ற அன்பு அப்படிங்கிறது தான் இறைவன் மீது வைக்கின்ற அன்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு பக்தி மார்க்கம் ரொம்ப தெளிவா சொல்லும். இந்த மாதிரி பல வகைகளிலும் நாம் இறைவனை உணர முடியும், அவருடன் இரண்டரை கலக்க முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை. இதுல எங்கிருந்து நமக்கு குழப்பம் வருகிறது அப்படின்னா, இப்ப நான் தியானம் செய்ய ஆரம்பிக்கின்றேன் அப்படிங்கும் போது நிறைய குருவெல்லாம் சொல்லுவாங்க, அவங்க தெளிவா தான் சொல்லுவாங்க, நம்ம தான் தவறா புரிஞ்சுக்கிறோம். இப்ப சில பேர் புருவத்தின் நடுவே பார் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் ஹிருதயத்திடம் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்படும். ஆரம்ப காலகட்டத்துல கொஞ்சம் சாதகமெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒளியானது தெரிகிறது அப்படின்னா அதுதான் நிறைவு அப்படின்னு நினைச்சுக்கிறது சில பேர். சரிங்களா? ஒரு மாசம் 2 மாசம் செய்யும் போது முறையா நீங்க செஞ்சாலும் ஒரு ஒளி அங்கு தென்படுகிறது அப்படிங்கும் போது இறைவனை நான் கண்டுவிட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிறது ஒரு வகையான குழப்பம் என்றே நாம் சொல்லலாம். யோகத்திலும் கூட அப்படி இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் பக்தி மார்க்கத்திலையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது நம்ம உடல்ல ஒரு சிலிர்ப்பு ஏற்படுறது அல்லது இனம் புரியாத ஒரு உணர்வு ஏற்படுறது, இறைவன் நம்முடனே இருப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுவது, இதெல்லாம் இயல்பான விஷயம். ஆனால் அதுதான் இறுதி கட்டம் என்று நினைத்து விடக் கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னா, நல்ல யோசிச்சு பாருங்க, நம்ம இப்ப எந்த யுகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு. உண்மையான பக்தி செலுத்துவது மட்டும்தான் இறைவனுடன் கலப்பதற்கான வழி, அல்லது குருவோடு துணையுடன் நம்ம யோகத்துல ஈடுபடுவதும் அதற்கான வழிகளாக கூறப்பட்டாலும், நாம் இடையில் அடைகின்ற சில சஞ்சலம்னா இந்த இடத்துல நான் தவறா குறிப்பிடல. என்னன்னா, இப்ப மனதிற்குள் ஒரு ஒளி தென்படுகிறது அல்லது எனக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தெரிகிறது அப்படின்னா அதுதான் இறைத்தன்மையோட இறுதி அப்படின்னு நினைத்து கொள்ள வேண்டாம். அதைத்தான் நம்ம சொல்றோம். அதையும் தாண்டி அப்பாற்பட்ட நிலை இருக்கலாம் அல்லவா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒரு நிலை அடைந்து விட்டாலும் சில பேர் யோகம் செய்வதனாலோ அல்லது சில சித்துக்கள் கைவரப்பெறும். சில பேருக்கு எல்லாமே இல்லைன்னா கூட சில சித்துக்கள் கைவரப்பெறுது, இல்ல எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய சில ஆற்றல்கள் பெறுகிறது அப்படிங்கும் போது அதுதான் இல்லை, அவ்வளவுதான் இறையாற்றல் அப்படின்னு நினைச்சிடாதீங்க தயவு செஞ்சு. அது கிடையாது. அந்த அற்ப விஷயத்திற்காக ஆசைப்பட்டு அடுத்த நிலை என்று தேடாமல் அதோடு நின்று விட்டால் நம்மோட ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது நிறைவு பெறாது அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது பெரிய கோட்பாடு, நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. அது ஒரு சின்ன அணு. இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த ஒரு சின்ன அணு சிதறி இத்தனை விஷயங்களா பரவி காணப்படுது. பஞ்சபூதங்களை இயக்கி நின்று இவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கின்றது. அது சின்ன அணுவா இருக்கலாம், ஆனால் முதல் அணு
படைப்புத்தன்மை கொண்டானு, அழிக்கின்ற ஆற்றலை உடையானு, காக்கின்ற ஆற்றலை உடையானு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்ப அவ்வளவு எளிதான விஷயமா? சில சித்தர்கள்லாம் பாத்தீங்களா, யுக கணக்குல வந்துட்டு தவம் இருந்திருப்பாங்க, யோகங்கள் செஞ்சிருப்பாங்க, ஞானிகளும் சரி எல்லாரும் சரி யுகங்கள் கணக்கில். அப்ப எல்லாம் நல்ல திடகாத்திரமா வாழ்ந்தாங்க. இறைவனை உணர வேண்டும் என்று தொடர்ந்து தவம், யோகம் இந்த மாதிரி செஞ்சுட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்கு பின்னர் உணர்ந்து கொண்டு அதிலிருந்து நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டு வாய்மூடி மௌனியாகிவிட்டார்கள். யாருக்கு தேவை அவங்களுக்கு மட்டும்தான் உபதேசம் பண்ணாங்க. ஏன்னா அவங்க பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிருவாங்க, இதை நல்ல வழியில தான் செயல்படுத்தணும், இது சரியான நபர்களுக்குத்தான் போய் சேர வேண்டும். எல்லாத்துக்குமெல்லாம் இன்னைக்கு உபதேசம் செய்தது கிடையாது. உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். இன்னைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிறந்த குரு தன்னை குரு என்று வெளியே சொல்லிக் கொள்வதில்லை. நாமத்தான் தேடி செல்ல வேண்டியது இருக்கும். ஏன்னா அவர்கள் மௌனிகளாக இருப்பார்கள். தன்னை தேடி வருபவர்களில் உத்தமமானவர்கள், உன்னதமானவர்கள் யார் என்று அவர்கள் பார்க்கும் பொழுதே கண்டறிந்து இவர்களுக்கு என்ன சொல்ல வேண்டும், என்ன சொல்லக்கூடாது வரையிலும் அவர்கள் ரொம்ப தெளிவாகத்தான் இருப்பார்கள். ஒவ்வொரு படிநிலைகளாக உங்களை கடந்து செல்ல உதவுவார்கள் குருமார்கள். இல்லை இறையாற்றலுடன் நாம் மேலே ஏறுகின்றோம் அப்படிங்கும் போதும் அது ஒரு சில படிநிலைகளுக்கு கொண்டு செல்லும், இல்லை என்றெல்லாம் இல்லை. இயற்கையாக கிடைக்கின்ற அந்த அதிர்வுகளை உணரக்கூடிய தன்மை இருந்தால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு செல்ல முடியும். அந்த குறிப்பிட்ட அளவுக்கு போன பின்பு இதுதான் எல்லை என்று நினைத்து விடுவது தவறு. அதை தாண்டிய விடயங்கள் நிறைய இருக்கும். அதை நாம் நம்ப வேண்டும். அதை தொடர்ந்து நாம் பயணிக்க வேண்டும். ஆன்மீகத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான், பொறுமை. இதுதான் முடிவென்று எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான் இங்க நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஒரு விஷயத்தை நாம் இதுதான் இறுதி என்று சொல்லிவிட்டால் நமக்கு போதுமான அறிவு இன்னும் கிட்டவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அறிவு ஸ்வரூபம் இறைவன், அவருக்கு எல்லையே கிடையாது. அப்ப உண்மையான அந்த ஆற்றலை உணர வேண்டும், அவருடன் இரண்டரை கலந்து விட வேண்டும். அப்படிங்கும் போது அனுபவம் வாய்ந்த ஒருவரால் மட்டுமே வழிகாட்ட முடியும். சித்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க, சூட்சமாக உணர்த்தக்கூடியவங்க. அல்லது அந்த இரையாற்றலை நமக்கு சில நேரத்தில் உணர்த்தும். இல்ல குருவோட வழிகாட்டுதலின்படி தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும் நம்ம போனது சரியான பாதையா அப்படின்ட்டு. அதனாலதான் நம்ம சொல்றது, எந்த படிநிலைகளாக இருந்தாலும் நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், ஒரு எல்லை போகுது, நான் ஒரு அமானுஷத்தை உணர்றேன், ஒரு அதிசயத்தை உணர்றேன், ஒரு விஷயத்தை நான் தெளிந்த மாதிரி நினைக்கிறேன் அப்படிங்கும் போது அது ஒரு படிநிலையாக இருக்க வேண்டும் என்ற அந்த நினைவு தான் நம் மனதில் இருக்க வேண்டுமே தவிர அதுதான் என்னுடைய முடிவு நிலை அப்படின்னு நினைக்க கூடாது. அதையும் தாண்டி பேரதிசயங்கள் இருக்கும். அதை தேடி போக வேண்டியதுதான் ஆன்மீகத்தில் இருப்பவர்களின் முதன்மையான கடமை அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். இப்ப இந்த பதிவை ஒரு தடவை கேட்டதுக்கு இன்னொரு 2 தடவை கேட்டு பாருங்க. சில சூட்சமங்களும் சேர்ந்து இருக்கத்தான் செய்யும். இறைவன் உணர்த்தியதை வார்த்தைகளால் சொல்லிவிட்டால் மட்டும் அதில் இருக்கின்ற பொருள் அனைவருக்கும் புரிந்துவிடும் என்று கிடையாது. மீண்டும் மீண்டும் கேட்கும் பொழுது இதிலிருந்து உங்களுக்கு ஒன்று புரியும். உங்களுக்கு என்ன புரிந்ததோ அதை வைத்து அடுத்த நடையை எடுத்து வையுங்கள். கண்டிப்பாக இறைவனை நோக்கி நகரக்கூடிய உங்களோட அந்த பயணத்துல இது ஒரு படிக்கல்லாம் இருக்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட வேண்டுதல். எல்லாமல் அந்த ஈசனை வேண்டிக் கொள்ளலாம். அனைவருக்கும் நன்மை கிட்டட்டும். அனைவர் மனதிலும் ஆன்மீகம் அப்படிங்கிறது தலை தோங்குது அப்படின்னா தூய்மையானது அந்த மனதில் பிறக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்படி தூய்மை பிறக்கின்ற இடத்துல கடவுள் குடியிருப்பார். அவ்வளவுதான், ரொம்ப சொல்ல போனா. அதனால தேடுங்கள், எதற்குமே முடிவில்லை. அடுத்தடுத்த நிலைகளை உணர்ந்து கொண்டு சென்று கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய குறிக்கோள், நம்மளுடைய ஆவா என்னவென்றால் எந்த பிறப்பும் இல்லாமல் பிறப்பறுக்கக்கூடிய அந்த அநேகன் நம் பிறப்பை அறுத்து அவருடைய பாதமலரில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதானே தவிர மீண்டும் மீண்டும் இந்த அல்லல் படுகின்ற பிறவியை எடுத்து நாம் துன்பப்படக்கூடாது அப்படிங்கிறது தானே தவிர வேறேதும் இல்லை நண்பர்களே. எந்த நேரமும் சொல்வோம் ஓம் நம சிவாய என்று, மனதினுள்ளே சொல்லுவோம் சிவாய நம என்று. எல்லா பிறப்புகளிலும் என்னென்ன இன்னல் பட்டோமோ அது எல்லாம் தீர்ந்துவிட ஈசன் அருள் வேண்டும். அவர் நினைத்தால் அது முடியும். அவர் நினைக்கும் பட்சத்தில் நாம் அனைத்தையும் அடைய முடியும் என்றால் நாம் அவரையே நினைத்திருக்க வேண்டும் என்பதுதான் இதன் தாற்பயம். வேறேதும் நீங்கள் செய்ய வேண்டாம். எண்ணம், சிந்தை, செயல் எல்லாவற்றிலும் இறைவன் குடியிருக்க வேண்டும். பேசுகின்ற வார்த்தையிலும் சிவநாமம் இருக்க வேண்டும்.
அவ்வாறு இருக்கும்போது நம் செயல் சிந்தை எல்லாவற்றிலும் சிவம் வெளிப்படும், அன்பு வெளிப்படும். அப்படி இருக்கும்போது இயல்பாகவே இறைவன் உங்கள் மீது கருணை பார்வையை காட்டுவர், எல்லா வழிகளையும் திறந்து விடுவார், அதில் உங்களுக்கான சரியான பாதையும் காட்டுவார். அவர் நினைத்தால் எது முடியாமல் இருக்க போகின்றது, எல்லாமே நல்லபடியா முடியும். அடுத்த படிநிலையை நோக்கி செல்லுங்கள் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் நண்பர்களே இது. யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா இது உங்க வாழ்க்கையில சின்ன தாக்கத்தைனாச்சு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு பணிவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.